வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 35 கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? சொல்லுங்க திகழ் என்று அழைத்து முகம் மலர்ந்த வசீகரமான புன்னகையுடன் நின்றவனை பார்த்து கொஞ்சம் தடுமாறித்தான் போனாள் திகழ்மதி. திகழ்மதி வீட்டின் முன்பரம் இருக்கும் சிறு காலி இடத்தினில்தான் நின்றிருந்தனர் திகழ்மதியும் ஆரியனும். என்று விழித்தவள் பாவனையில் ஆரியனுக்கு புன்னகை இன்னும் அதிகமாக, என்ன அப்படி பார்க்குறீங்க? ஷாக்கா? அம்மா அன்னைக்கே சொன்னாங்களாமே ஃப்ரைடே வரோம்னு என்றாள். ஆமாம் சொன்னாங்க தான் என்றவள் உள்ளே பார்க்க மீனாட்சி அன்பரசனிடம் என்னவோ பேசிக் கொண்டிருந்தாள். கனகா அவள் கண்களுக்கு அகப்படவில்லை. உள்ளே சென்றிருக்கக்கூடும். இன்னும் என்ன திகழ், ஏதாவது சொல்லணுமா? நேரடியாய் கேட்டுவிட்டான் அவள் கண்களின் கலக்கம் ஏன் என்று புரியாமல். நானா என மீண்டும் அவன் புரியாத பாஷை பேசுபவனை பார்ப்பது போல பார்த்து வைக்க, பின்ன நானா? இப்பதான் உள்ள கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்க, வெளியில வந்து பேச மாட்டேன்னு நிற்கிறீங்க என்று கேட்க, நீங்க தான் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க என்றால் தலை குனிந்தேன். ஓ என்றவனுக்கு மீண்டும் புன்னகை அதிகமாய் எழ இதழ் மடித்து அடக்கியவன், நான் சொன்னா நான் தான் பேசணுமா என்ற கேள்வியில் விட்டுட்டேன் என்றதையும் போன்ற கெஞ்சிய பார்வை அவள் பார்க்க, ஓகே ஓகே ரிலாக்ஸ் என்றவன், ஆனா நிஜமா வேற எதுவும் இல்லையா? அதாவது கல்யாணத்துக்கு ஓகே சொன்னது சரி, ஆனா என்னவோ உங்களுக்கு ஐ திங்க் அன்கம்ஃபர்ட் என்றவன், எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிடுங்கம்மா, சரி பண்ணிடலாம் என்றான் அத்தனை இதமன். இதை பேசதான் கூப்பிட்டேன், எனக்கு சொல்ல வேற எதுவும் இல்லை, உங்களுக்குத்தான் எல்லாமே தெரியுமே என்னை என்றவன் அவளை ஆழ்ந்து பார்த்ததை எல்லாம் அவள் நிமிர்ந்து பார்த்தால் நிச்சயம் அங்கே நின்றிருக்க முடியாது அவளால். என்று காற்றை ஊதி தள்ளி முன்னுச்சி முடி கோதி தன்னை சமன் செய்து தன்னை நிதானம் செய்து கொண்டவன், என்னை எதிர்பார்க்கலையோ, அதான் இவ்வளோ ஷாக்கா என்றான். அதுவும் என்றவள், நான் அப்பவே சொன்னேன் எவ்வளோ பெரிய தப்பை எவ்வளோ சாதாரணமா பண்ணிட்டு இருக்கோம்னு, இப்ப பாருங்க எவ்வளோ குழப்பம் என்றாள். குழப்பமா? அவன் புரியாமல் பார்க்க, ஆமா எனக்கு தான் நிறைய குழப்பம், அதுவும் எப்படி நானே கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன்னு இன்னுமே ஷாக். ஆனா பிடிக்காம சொல்லலையே ஆரியன் கேட்க, நிச்சயமா இல்லை, பிடிச்சதுனால மட்டும்தான் சம்மதம் சொன்னேன் என்றவளை பார்த்து மகிழ்ந்து தலை சாய்த்து ஆரியன் புன்னகைக்க, எனக்குன்னு முதல் முறையா ஒரு ஆசை, நான் இதையெல்லாம் கனவுல கூட நினைச்சதில்லை. உங்களை முதல் நாள் பார்த்தப்ப இப்படியெல்லாம் நடக்கும்னு யாராவது சொல்லியிருந்தா அவங்களை பார்த்து கான்ஃபிடண்டா நான் நோ சொல்லியிருப்பேன் என்றவளை பார்த்து சிறு சத்தம் கொண்டு சிரித்தவன், அதுதான் லவ், லவ் மேஜிக், எப்பவும் நடக்கும், என்னவும் நடக்கும் என்றான் அவளை மட்டும் பார்த்து. உண்மைதான், ஆனா அதுல எல்லாருக்கும் பிடித்தம் இருக்கணுமே. இப்பவும் நாம சிலரை ஏமாத்தி தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள போக போறோம் என்றால் ஒருத்தல் வெளிப்பட. சீத்திகள், இது தேவையில்லாத குழப்பம். எப்பவும் எல்லாரையும் நாம திருப்திப்படுத்திட்டே இருக்க முடியாது. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணலாம். ஆனா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாம நம்மை நோகடிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறவங்களே அவங்க வழியில தான் ஹேண்டில் பண்ணணும் என்ற ஆரியன். அண்ட் இதுல நாம யாரையும் ஏமாத்த போறதில்லை. அவங்க பார்வைக்கு நமக்கு ஆல்ரெடி கல்யாணமானவங்க, இவங்க பார்வைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, அவ்வளவுதான். எல்லாருக்கும் உண்மையை சொல்லி புரிய வைக்க முடியாதுமா, அதனால பிரச்சனைகள் வர்றது ரெண்டாவது, நம்ம நிம்மதி கெடும். அதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு விஷயம் சொல்லவும் நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்றான். என்றவள் ஞாபகம் வந்தவளாய், அத்தை பேசினதுக்கு சாரி, அவங்க எப்பவும் அப்படிதான் என்று கூற, அந்த நினைவில் இப்பொழுது சிரித்தவன், அவங்க உண்மையைத்தானே சொன்னாங்க என்றான். ஆனா என் மாமாவை ஏமாத்த எனக்கு விருப்பம் இல்லை, நான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லத்தான் போறேன் திகழ்மதி சொல்ல, உன் விருப்பம் என்று கூறியவன், சின்ன சஜஷன், அந்த ஆண்டி இல்லாத நேரமா உங்க மாமா கிட்ட பேசு என்றான். ஏன் திகழ்மதி கேட்க, நான் அடிச்சு சொல்றேன், உங்க மாமாவே உங்க அத்தைக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம்னு சொல்வாங்க என்றான். என்றவளுக்கும் புரியத்தான் செய்தது. காலையில் அரவிந்த் மகிழினிடம் பேசும் பொழுது அவர்களுமே இதைத்தான் கூறியிருந்தார்கள். சரியாக ஆரியனும் அதையே சொன்னான். சரி சொல்லுங்க, மேரேஜ்க்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா, இல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குதா என்றவனை சட்டென்று அவள் நிமிர்ந்து பார்க்க அவன் விளையாட்டா எல்லாம் கேட்கவில்லை என்பது புரிந்தது.
அதில் தானுமே பேசிட நினைத்தவள், அர்வி இந்த அரவிந்த் இப்பதான் ஜாப்ல ஜாயின் பண்ண போறான், மண்டே கிளம்பிடுவான் என்றவள் அவனை பார்க்க, முழுதாய் கூறட்டும் என தலையசைத்து கேட்டுக்கொண்டான். அவனோட சென்னைக்கு வர்றதா தான் சொல்லியிருந்தேன். கொஞ்ச நாள் அவனுக்கு அங்கே எல்லாம் செட் ஆகிற வரை. அப்புறம் மகி காலேஜ் முடிக்க 1 வருஷம் ஆகும். மாமா வீட்டில் இருந்தாலும் எங்களை நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். ஓ, மேரேஜ் 1 இயர் அப்புறம் வச்சுக்கணுமா? ஆரியன் கேட்க, இல்லை இல்லை என அவசரமாய் மறுத்தாள் திகழ். மீனாட்சி அன்பரசரிடம் கூறியதை கேட்டாலே. 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் வச்சுக்கலாம் என்று கூறும்போது அருகில் தானே நின்றிருந்தாள். வேற? ஆரியன் கேட்க, அர்வி மகிக்கு எல்லாமே செய்வான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவனும் சென்னை போயிட்டு நானும் மேரேஜ் ஆகி வந்துட்டா மகி என்றவளுக்கு தங்கை நினைவில் கண்கள் கலங்கியது. கனகாவிற்கு இந்த திருமணத்தில் சுத்தமாய் உடன்பாடில்லை என்றதை இப்பொழுதும் கண்கூடாக பார்த்த பின்பும் மகிழினை இந்த வீட்டில் தனியே விடுத்து செல்ல அத்தனை பயம். வார்த்தைகளை நேரென தெளித்து விடுவார் அவளை நோக்கி கனகா. நிச்சயம் மகிழினியை அப்படி விட்டுவிட முடியாது எனதான் திகழ்மதி சிந்தனை முழுதும். நீங்களே சொல்லுங்களேன், என்ன பண்ணலாம்? ஆரியன் கேட்க, தெரியல, ஏதாவது பண்ணணும். அருவி கூட சென்னைக்கு காலேஜ் மாற்றிக்க முடியுமான்னு பார்க்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது என்றவளுக்கு பெண்கள் விடுதி என்று சொல்லவே மனம் வரவில்லை. அதற்கு நிச்சயம் அன்பரசனும் சம்மதிக்க மாட்டார்தான். ஆனால் அவரே அறியாமல் கனகா எப்படியெல்லாம் பேசுவார் என அறியாதவள் இல்லையே. அதற்காகவே யோசித்தாள். ஓ என்றவன் அமைதியாய் நிற்க, அருவி அவன் வாழ்க்கையை நீ பார்த்துப்பான். மகிக்கும் இன்னும் 1 வருஷம்தான். விளையாட்டுத்தனம் அதிகம், ஆனா டேலண்டட். அவளுக்கு கூட யாராவது இருக்கணும், தனியாக இருந்துக்க மாட்டா என்ற தன் நினைவில் பேசி கொண்டிருக்க, ஏன் திகழ், மேரேஜ் ஆகிட்டா ஆரியன் வீடு மிஸ்ஸஸ் ஆரியன் வீடு இல்லையா என்ற ஆரியன் உள்ளே பார்க்க, தீவிரமாய் வீட்டினுள் பேசி கொண்டிருந்ததில் இவர்களை அவர்கள் கவனிக்கவில்லை என புரிந்தது. சரியா யோசிங்க என்று சிறிதாய் அவள் தலையில் கைவிட்டு ஆட்டிச் சென்றான் வீட்டினுள். மிஸ்ஸஸ் ஆரியன் என்ற அவன் சொல்லில் உறைந்து நின்றவளுக்கு சிறிது நேரம் பிடித்தது அவன் சொல்லிச் சென்ற வார்த்தையின் அர்த்தம். அனன்யாவை பெண் கேட்டு வராவிட்டாலும் பரவாயில்லை, திகழ்மதிக்காக மட்டும் இவர்கள் வந்திருக்க கூடாது என்ற எண்ணத்தில் காப்பியை கொடுத்துவிட்டு கனகா மீனாட்சியை பார்த்தபடி நிற்க, ஏற்கனவே மீனாட்சி கேட்டதற்கு பதிலை யோசித்து கொண்டிருந்தார் அன்பரசன். வந்ததிலிருந்து விஸ்வநாதன் அமைதியாய் அமர்ந்திருக்க, காபியும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை மனதில் குறித்து கொண்டார் மீனாட்சி. அரவிந்த் அருகே நின்ற திகழ்மதிக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயத்தில் அவன் கையை பற்றி கொண்டு நிற்க, இங்கே வா பாப்பா என்று மீனாட்சி அழைத்ததும் அவர் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் மகிழினி. அரவிந்த் மகிழினி இருவரிடமும் காலையில்தான் அனைத்தையும் கூறியிருந்தாள் திகழ்மதி, தன் விருப்பத்தையும் சேர்த்து. உனக்குன்னு நீ கேட்டதே இல்லை, இப்ப நீ கேட்டு நாங்க மறுக்க போறோமா? எனக்கா? நீ அதுக்காகத்தான் இவ்வளோ நாளும் டல்லாவே இருந்தியா? எங்களுக்கு உன்னை தெரியாதா? நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு வேற என்ன வேணும் என்று தம்பியும் தங்கையும் தனக்கு பக்கபலமாய் இருந்ததே கொஞ்சம் தினம் கொடுத்தது திகழ்மதிக்கு. ஒரு சகோதரனாய் அரவிந்த் ஆரியனை பற்றி வெளியில் விசாரிக்கவும் முடிவு செய்திருந்தான் அந்நேரம். மதிக்கு மாமானாலும் அவ எனக்கு அப்பா ஸ்தானம் தான் கொடுத்து வச்சிருக்கா. இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறவங்க நீங்க எங்க வீட்டு பொண்ணை கேட்டு வருவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல என்றார் அன்பரசன். எப்போது பேசினார்கள் என புரியாமல் என்னவா இருக்கும் என்று கனகாவிற்குத்தான் அத்தனை அதிர்ச்சி அவர் கேட்ட செய்தி. அன்பரசன் அருகே சென்ற அரவிந்த் திகழ்மதியுமே அழைத்து சென்றிருந்தான். அரவிந்த் பேசிய அனைத்தும் விட, அக்காக்கு பிடிச்சிருக்கு மாமா, இனி நீங்க தான் சொல்லணும் என்ற வார்த்தையில் ஆச்சரியமாய் மதியை பார்க்க, சாரி மாமா என்றால் கலக்கமாய். நீ சொல்லுடா, உன்னை பொண்ணு கேட்டுதான் வந்திருக்காங்க, உனக்கு சம்மதமா என்று கேட்கவும், ஆமாம் என்று தலையசைக்க, அதன் பின் வேறெதுவும் யோசிக்கவில்லை அன்பரசன். மதி எப்பவும் தப்பான முடிவு எடுக்க மாட்டா, எனக்கு முழு சம்மதம் என்று அன்பரசன் சொல்ல, அது எப்படிங்க, இவங்க யாரு என்ன, இவங்க பையன்னா உடனே நம்ம பொண்ணை தூக்கி கொடுத்துடணுமா என்று கனகா அவ்வளோ நேரமும் யோசித்ததில் வேறு வழியே இல்லை, திருமண பேச்சை இத்தோடு நிறுத்த வேண்டும் என்று கனகா அப்பொழுதுதான் பேச ஆரம்பித்தார். கனகா பேசாம இரு அன்பரசன் சொல்ல, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பெரிய இடம், அவங்களா வந்து சும்மாவா கேட்பாங்க என்றவர் வஞ்சகத்தின் உச்சமாய், எதுக்கும் அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டான்னு கேட்டுக்கோங்க, பணக்காரங்களை எல்லாம் நம்ப முடியாது என்று சொல்லி முடிக்கையில் ஆரியன் வாய்விட்டு சிரித்து சட்டென அடக்க முயன்ற, சாரி என சபை உணர்ந்து கூறி மீண்டும் அந்த புன்னகையை அடக்க முயன்று கொண்டிருக்க,
புகழ் சொல்லவே வேண்டாம். தன்னால் மீண்டும் ஒரு சொல் வந்துவிடக்கூடாது என பல்கடித்து சிறப்பை அடக்கி நிற்க, மகிழினி, அரவிந்த், ஏன் திகழ்மதி என அவர்களுக்குமே இதில் சிறு புன்னகை வந்துதான் தென்றது. கனகா அதன் பின்னும் பல காரணங்களை அடுக்கினாலும் அன்பரசன் திகழ்மதி மனதினை உணர்ந்து தன் மனைவியை அடக்கியவர். ஆரியன் கேட்டுக்கொண்டதன் பெயரில்தான் திகழ்மதி ஆரியனை தனியே பேச அனுப்பி வைத்திருந்தார். அடுத்து பெரியவர்கள் திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்க, எளிமையாய் ஒரு கோவிலில் நடந்த சொல்லி மீனாட்சி சொல்ல, அது சிறு நெருடலை அன்பரசனுக்கு கொடுத்தது. அதுவும் திகழ்மதி வந்து அனைத்தையும் கூறும் வரைதான் இந்த நேசம் இணையும். நண்பர்களே, மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.